வணக்கம், நான் உங்கள் சிவகுமார். இன்று காதலிக்க வைப்பது எப்படி என்று பார்க்க இருக்கின்றோம். ஆண்களுக்கும் மட்டும். பெண்கள் நினைத்தால் எந்த பையனையும் ஜஸ்ட் லைக் தட் என்று காதலில் விளைவிக்க முடியும். ஆனால் பசங்க, உங்களை எப்படி கரெக்ட் பண்றதுன்னு நீங்களே சொல்லிடுங்க ப்ளீஸ் என்று சம்பந்தப்பட்ட பெண்ணிடமே காலில் விழாத குறையாக கெஞ்சும் நிலையில்தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கான டிப்ஸ். இந்த காலத்துல ஒருத்தவங்க நட்பு சீக்கிரமே கிடைச்சிடுது. ஆனா காதல், ஒரு பையனுக்கு பொண்ணையோ ஒரு பொண்ணுக்கு பையனையோ பிடிச்சு போனா அதுக்கப்புறம் ஒருத்தர் மற்றவரை இம்ப்ரெஸ் பண்ணி ஸ்நேகமாகி அவர்களுக்கு நம்மளை புரிய வச்சு அதுக்கப்புறம் தயங்கி ப்ரப்போஸ் பண்ணி அதுக்கு ரிப்ளை இப்படி பல கஷ்டங்களை தாண்டித்தான் போக வேண்டி இருக்கு. காதலிக்க வைக்கிறது எப்படின்னு தெரிஞ்சிட்டா அதுக்கப்புறம் அது ரொம்ப ஈஸி தானே. அதுக்கு தான் இந்த ஆடியோ. பசங்க அகராதியில சொல்லுவாங்க, மாப்பிள்ள கரெக்ட் பண்றது ஈஸியா இருந்த மாப்பிள்ள, ஆனா இந்த லவ் பண்றது இருக்குது ரொம்ப கஷ்டம்டா. அதுவும் ஒரு சில வகையில உண்மைதாங்க. ஆனா காதலிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இதுதான் பசங்களோட தற்போதைய ஸ்டேட்டஸ். அழகா இருந்தா போதும், பைக் வச்சிருந்தா போதும், உடனே ஓகே சொல்லிடுவாங்கன்னு பசங்க நினைச்சா அது ரொம்ப தப்புங்க. இந்த காலத்து பெண்கள்லாம் ரொம்பவே உஷார். அப்புறம் என்னதான்டா பண்ணணும், வெயிட் பண்ணுங்க பாஸ், அதுக்கு தானே இந்த ஆடியோ. விளையாட்டான காரணங்களுக்காக தயவு செஞ்சு காதல ஆரம்பிச்சிடாதீங்க. எதிர்காலத்துல இவங்களுக்கு தான் நீங்க தோசை சுட்டு போடணுங்கிறத மறந்துடாதீங்க. உங்களுக்கு ஒரு பெண்ணை பிடிச்சிட்டா முதல்ல நீங்க அவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கணும், இம்ப்ரெஸ் பண்ணணும். உங்க லுக்கு தான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். மஞ்சள் கலரு, ரோஸ் கலரு, கிளிப்பச்சை கலர்னு இது மாதிரி எல்லாம் சட்டையை போட்டு அந்த பெண்ணு இம்ப்ரெஸ் ஆகாது பாஸ். அந்த பொண்ணு மட்டும் இல்ல, வேற எந்த பொண்ணுமே இம்ப்ரெஸ் ஆகாது பாஸ். நீங்க கலர் கலரா ட்ரெஸ் போடணும், கருப்பு சிவப்பு இதெல்லாம் பொண்ணுகளுக்கு முக்கியம் இல்ல, பர்சனாலிட்டியா இருக்கணும், அவ்வளவுதான். அடுத்ததான் அவங்களை ஈர்க்க உங்க நடத்தை, அதாவது பிஹேவியர் நல்லா இருக்கணும் பாஸ். கண்ணுக்கு தெரியாத பாட்டிங்களுக்கு ரோடு கிராஸ் பண்ணி விடுறது, குழந்தைகளோட விளையாடுறது, அப்புறம் கோயில்ல அணைய போற விளக்க அணையாம கையை வச்சு தடுக்கிறது, இதெல்லாம் குச்சி படத்துல வந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா அதெல்லாம் பழைய ட்ரெண்டு. இதெல்லாம் பண்ணதுமே அவங்க இம்ப்ரெஸ் ஆகிருப்பாங்கன்னு நினைச்சு உடனே போய் ஹாய் ஹலோ சொல்லி அடுத்த நிமிஷமே நம்பர் கேட்டா அப்புறம் அம்புட்டு தான். இதுக்கெல்லாம் கொஞ்சம் பொறுமை வேணும் பிரதர். முதல்ல அவங்கள கண்ணுக்கு நேரா சந்திக்கணும். தூரத்துல இருந்து தான், அதுக்காக பக்கத்துல போய் கண்ணை காட்டிடாதீங்க. லேசா ஒரு ஸ்மைல் பண்ணணும். ஒரு நாளைக்கு இதை செஞ்சீங்கன்னா போதும். அப்புறம் மெதுவா ஹாய் ஹலோன்னு ஸ்டார்ட் பண்ணுங்க. எந்த காரணத்துக்காகவும் முதல்ல நம்பரை கேட்டுடாதீங்க. பொண்ணுகளாலே பிடிக்காத மாதிரி நடந்துங்க. பொண்ணுங்கன்னா அலர்ஜி மாதிரி நடந்துங்க. அவங்க உங்களை தான் ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு நினைக்கணும், நம்பணும். அப்பதான் அவங்கள உங்ககிட்ட க்ளோஸா வருவாங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தான் பின்னாடி அவசரத்துல ஏதாச்சும் நீங்க தப்பா பண்ணிட்டாலோ கேட்டுட்டாலோ இதையெல்லாம் சாக்க வச்சு சொல்லிடலாம், எனக்கு உன்னை விட்டா யாருமா இருக்கா அப்படின்னு. அவங்க உங்ககிட்ட சகஜமா பேச தொடங்கினதுமே உடனே அவங்களோட தோழிகிட்ட நட்பாக ட்ரை பண்ணாதீங்க. 10ஓட 11 இருக்க எந்த பொண்ணுக்குமே பிடிக்காது. அவங்க தோழிங்க கிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இருங்க. இது உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம், தனக்கு வரப்போறவனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது பொண்ணுகளோட சைக்காலஜி. ஆனா இன்னைக்கு பொண்ணுங்க அதுக்கு விதிவிலக்கு. ஏன்னா பொண்ணுகளே எல்லாம் பண்றாங்களே. உங்களுக்கு கெட்ட பழக்கம் ஏதாவது இருந்தாலும் அவங்க கிட்ட சொல்லி அதை நீங்க நிறுத்துற மாதிரி காட்டிங்க. முடிஞ்சா நிறுத்திடுங்க பாஸ். எதுக்கு அது? பொண்ணுங்க எப்பவுமே பசங்க திறமசாலியா இருக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்காக கஷ்டப்பட்டு ஏதாச்சும் பண்ணி நீங்க கொஞ்சம் பெரிய ஆளா திறமசாலியா இருக்கிற மாதிரி காட்டிக்கிங்க. கதை கவிதை எழுத முடிஞ்சா எழுதுங்க. அதுக்காக தெரியாத விஷயத்த தெரியற மாதிரி காட்டிக்கிட்டு கடைசியில மாட்டிட்டு முழிக்காதீங்க. அப்பப்போ அவங்க கிட்ட சீண்டி பார்க்கணும். அவங்க ரசிக்கும்படியா கிண்டல் பண்ணணும். எதுவா இருந்தாலும் வெளிப்படையா பேசணும். கொஞ்சம் பொறுப்பான பையனா நடந்துக்கணும். பொண்ணுகளுக்கு அழகு, பணம் இதையெல்லாம் விட ரொம்ப முக்கியம் அவங்க மேல நீங்க காட்டுற அக்கறை, கேரிங். அவங்க பிறந்த நாளை எக்காரணம் கொண்டு மறக்க கூடாது. நீங்க மறந்துட்டா செத்தீங்க. அப்புறம் அவங்க அப்பாவோ ஹச்ஓடியோ திட்டுனா அவங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா நீங்க தான் முதல்ல பக்கத்துல இருந்து ஆறுதலா இருக்கிற ஆளா இருக்கணும். நீங்க எவ்வளவு பெரிய பிஸியான ஆளா இருந்தாலும் அங்க ஒன்றும் வெட்டி முறிக்கிற வேலை இல்லை. இருந்தாலும் கூட நிறைய நேரம் அவங்க கூட செலவிடணும். சின்ன சின்ன கிஃப்ட், சாக்லேட் வாங்கி கொடுக்கணும், விட்டு கொடுக்கணும்.
சில சமயங்களில் அவங்கள விட்டு பிடிக்கணும். அதுதான் அவங்களுக்குள்ள ஒரு இது வர காரணமாக இருக்கும். அவங்களுக்குள்ள ஒரு இது வந்துருச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா உடனே உங்களுக்குள்ளேயும் அது இருக்குன்னு சொல்லிடாதீங்க. அது சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் லைஃப்பில் ஒரு கிக் இருக்காது. அவங்களா சொல்ல வைக்கணும். அதுதான் கிக். இவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டனே அப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அவங்க பொசசிவ்னஸை சீண்டி பார்க்கணும். 2 பேருக்குள்ள நல்ல புரிதல் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு வேளை நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணி அவங்க மறுத்தாலும் உங்கள் நட்பு தொடருமுங்க. ஒரு நம்பிக்கையான ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் அவங்களா சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லையா, ஒரு நல்ல நாள் குறிச்சிட்டு ஒரு நல்ல gift வாங்கிட்டு நீ அழகா இல்லை, எனக்கு உன்னை பிடிக்கல, ஆனால் இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமாக இருக்குது, இந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லி ப்ரப்போஸ் பண்ண ட்ரை பண்ணிடுங்க. ஒரு வேளை அவங்க மறுத்தாலும் உங்கள் உறவும் நட்பும் தொடரும். காலப்போக்கில் அவங்களே ஓகே சொல்லவும் வாய்ப்பு இருக்கு. நீங்கள் இவ்வளவு பண்ணினாலும் நேர்மையாக இருந்தால் மட்டுமே உங்கள் காதல் ஜெயிக்கும். உங்கள் நேர்மை காதலில் ரொம்ப முக்கியம். ஓகே பாஸ், இது வரைக்கும் ஆண்களுக்கான இது பார்த்தாச்சு. அடுத்த ஆடியோவில் ஒரு பையனை காதலிக்க வைப்பது எப்படி என்று பார்க்க போகிறோம். வணக்கம், நன்றி.